Next topic is the policy factors that helped the industrialization process in Tamil Nadu. நம்ம தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கு என்னெல்லாம் பாலிசிஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 ஆஸ்பெக்ட்ஸில் பாலிசி ஃபேக்டரை டிவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் எஜுகேஷன். இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே ஸ்கில்டு ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து தேவைப்படும். அப்பார்ட் ஃப்ரம் எல்லாருக்கும் ப்ரைமரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் கூட, நம்ம இந்தியாவில் இருந்தால் கூட, அதை தாண்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா பேசிக் அரித்மெட்டிக் ஸ்கில்ஸு, லிட்ரஸியை ப்ரமோட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டேட்டில் நிறைய விஷயம் பண்ணாங்க. கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட், நம்ம தமிழ்நாட்டில் ஹியூமன்ஸுக்கு வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கு. ஸோ ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, பாலிடெக்னிக் காலேஜஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சென்டர்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் பர்டிகுலராக நம்ம தமிழ்நாட்டில் வந்து மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் அதிகமாக இருக்குது. தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு. ஓகேவா, நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஸ்ப்ரெட்டாக இருக்குது, நிறைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சின்ன டவுன்ஸு, வில்லேஜஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரிஃபை, எல்லா பிளேசஸ்லேயுமே நம்மளுக்கு வந்து கரண்ட் சப்ளை இருக்குது இல்லையா. ஸோ அலாங் வித் எலக்ட்ரிஃபிகேஷன் நம்ம தமிழ்நாட்டில் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு குட்டி குட்டி கிராமங்களில் கூட மைனர் ரோட்ஸ் இருக்குது. ஸோ அது மூலயமா பெரிய பெரிய டவுன்ஸு, சிட்டிஸு எல்லாமே கனெக்டடாக, வெல் கனெக்டடாக இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சின்ன சின்ன ரூரல் சிட்டிஸு, இந்த மாதிரி குட்கிராமம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிராமங்களில் கூட ரோட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கிறதுனால அவங்களால மெயின் டவுன்ஸு, மெயின் சிட்டிஸோட கனெக்ட் பண்ண முடியுது வித் தி ஹெல்ப் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட். ஸோ ரூரல் டு அர்பன் கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுனால சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் கூட அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸை வந்து அவங்களால பெரிய மார்க்கெட்ஸில் வந்து அவங்களால சேல் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன். எஜுகேஷன்லேயும் டிரான்ஸ்போர்ட், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆக்டிவ் பாலிசி இதிலலாம் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் வேறு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் செக்டார்ஸை வந்து அவங்க ப்ரமோட் பண்ணாங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷனை பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கான பாலிசிஸை வந்து ப்ரமோட் பண்ணாங்க. ஆட்டோமொபைல், ஆட்டோ காம்பனன்ட்ஸ், பயோடெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி செக்டார்ஸும் நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறது வந்து பொருளாதார சீர்திருத்தம் வந்து வந்ததுக்கப்புறம் அதை வந்து உருவாக்குனாங்க. இன் அடிஷன் நம்மளோட ஸ்டேட்டில் செவரல் இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன் ஏஜென்சிஸ் வந்து இருக்காங்க. லார்ஜர் என்டர்பிரைஸாகவும் இருக்காங்க, சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸாகவும் இருக்காங்க. இவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷனை வந்து பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் சில ஏஜென்சிஸை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இந்த ஃபாலோயிங் ஆர் சம் ஆஃப் த ஏஜென்சிஸ். இவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா இந்த மாதிரி ஏஜென்சியோட ரோல் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிப்காட். சிப்காட் அப்படின்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இது வந்து 1971 அப்படிங்கிற வருஷத்தில் வந்து உருவாக்குனாங்க. இது எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸை வந்து செட்டப் பண்ணி உருவாக்கி இதை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டான்சிட்கோ. டான்சிட்கோ அப்படின்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இது ஒரு ஸ்டேட் ஏஜென்சி. நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த ஸ்டேட்டில் உருவானது, எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான் இந்த டான்சிட்கோ அப்படிங்கிறது. இது எந்த இயர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1970. எதுக்காக அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காக. இவங்க வந்து இந்த ஸ்மால் ஸ்கேல் செக்டார்ஸ்க்கு அவங்களுக்கு ஏதாவது மெஷினரி வாங்கணுமோ, இல்லை டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் வந்து தேவைப்படுதோ, இல்லை சப்சிடி ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னா இவங்க வந்து இவங்களை அணுகுனா அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்மால் செக்டார் ஃபர்ம்ஸுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. தென் டிட்கோ. டிட்கோ அப்படின்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1965. இதுவும் வந்து ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி தான். இதுவுமே இண்டஸ்ட்ரியை ப்ரமோட் பண்ணுறதுக்காக, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இது உருவானுச்சு. தென் டிக், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் 1949.
இது எதுக்காக அப்படின்னா லோ காஸ்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஒரு புது யூனிட்டை வந்து ஒரு கம்பெனியோ ஒரு இண்டஸ்ட்ரியோ ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டால் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. தென் டான்சி, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் லிமிடெட், 1965. இது எதுக்கு வந்து உருவாக்குனாங்கன்னா சின்ன சின்ன என்டர்பிரைஸை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்காக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் இஷ்யூஸஸ் வித் இண்டஸ்ட்ரியலைசேஷனில் என்னெல்லாம் பிரச்சனை வந்தது அப்படின்னா, தோ தமிழ்நாடு ஹஸ் எமர்ஜ்ட் as a relatively highly industrialized state in the country. அது நம்ம தமிழ்நாடு வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட்டாக இருந்தால் கூட நிறைய இஷ்யூஸை வந்து இவங்களும் ஃபேஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா சில கிளஸ்டர்ஸ், எஸ்பெஷலி கெமிக்கல், டெக்ஸ்டைல், லெதர் கிளஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து நிறைய வந்து பொல்யூஷனை வந்து ஏற்படுத்தினாங்க. அது வந்து ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ த எஃப்ளூவன்ஸ் ஆல்சோ, இதுலேருந்து வரக்கூடிய அந்த கழிவுகள் வந்து வாட்டர் பாடிஸையும் அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ அக்ரிகல்ச்சரல் லேண்டும் இதனால் கெட்டு போணுச்சு. செகண்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனும் நிறைய டெக்னாலஜிஸ் வர இந்த இண்டஸ்ட்ரி கொடுத்துட்டு இருந்த வேலை வாய்ப்புகளும் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. தென் குவாலிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா யாருமே பெர்மனெண்ட்டாக வச்சுக்கிறது இல்லை. எல்லா எம்ப்ளாயீஸுமே மோஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெம்பரவரியாக வச்சு தான் வேலையை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஆண்டர்பிரினர் அப்படின்னா இவங்களை வந்து இனோவேட்டர், புது புது ஐடியாஸ், புது பிஸ்னஸ் இதெல்லாம் கொண்டு வரவங்க தான் ஆண்டர்பிரினர்ஸ். சுய தொழில் செய்வாங்க, ஆனால் புது ஐடியாஸை கொண்டு வந்துட்டு சுய தொழில் செய்கிறவங்க தான் ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கக்கிட்ட மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கும், ஸ்ட்ராங் டீம் பில்டிங் எபிலிட்டி இருக்கும், லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். ஒரு பிஸ்னஸை ஒரு நல்ல வகையில் செலுத்துறதுக்கான எல்லா குவாலிட்டிஸுமே ஆண்டர்பிரினரில் இருக்கும். ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னா இது ஒரு ப்ராசஸ். எப்படி வந்து ஒரு ஆண்டர்பிரினர் வந்து ஒரு என்டர்பிரைஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, அதை எப்படி வந்து அவங்க கிரியேட் பண்ணி அதை பில்ட் பண்ணுறாங்க, அவங்களோட எபிலிட்டி எப்படி இருக்குது, அதை சொல்கிறது தான் ஆண்டர்பிரினர்ஷிப். ரோல் ஆஃப் அன் ஆண்டர்பிரினர், அப்போ ஒரு தொழில் முனைவர் அப்படின்னா அவங்களுக்கு என்னெல்லாம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறதில் ப்ரமோட் பண்ணுவாங்க. தென் ரூரல் அண்ட் பேக்வேர்ட் ஏரியாஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரீஸை உருவாக்குவாங்க. கண்ட்ரியோட ஜிடிபி அண்ட் பர் கேபிட்டா இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் கேபிட்டல் ஃபார்மேஷன், எப்படி வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன் வைப்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பணம் இருக்குது அப்படின்னா ஐடலாக அது வைக்காமல் அதை நம்ம இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா மொபிலைஸ் ஆகும். தென் எக்ஸ்போர்ட்டு, இந்த மாதிரி ஏற்றுமதியெலாம் அவங்க பண்ணுவாங்க. தென் தே வில் ப்ரொவைட் லார்ஜ் ஸ்கேல் எம்ப்ளாய்மெண்ட் டு ஆர்டிசன், அதாவது கைவினை தொழில் செய்கிறவங்க, குவாலிஃபைடு பர்சன், ப்ரொஃபஷனல், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தராங்க. தென் தே எனேபிள் த பீப்புள் டு அவைல் பெட்டர் குவாலிட்டி குட்ஸ் அட் லோவர் ப்ரைஸஸ். அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸ் வந்து எவ்வளோ லோவாக வந்து கொடுக்க முடியும், ஆனால் குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது. ஸோ ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும், குவாலிட்டியில் வந்து பெட்டராக இருக்கணும். ஸோ தே வில் இம்ப்ரூவ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புது புது இனோவேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் இவங்க கொண்டு வருவாங்க.